பரோட்டா, உப்மா, இது ரெண்டுல எது நல்லது? கொக்கோ கோலா, ஹார்லிக்ஸ், இதுல எது நல்லது? எதுவுமே நல்லது இல்லை, எல்லாமே ஒண்ணுதான். உப்மாவும் ஹார்லிக்ஸும் என்னவோ நம்ம வீட்டு அடுக்கலையிலேருந்து வர்றதுனாலயே அது நல்லதுன்னு நினைச்சிருக்கோம். இதை புரிஞ்சுக்கணும்னா அதோட வரலாறு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். உலக போரும் இந்தியால உணவு பஞ்சமும் ஒன்று சேர்ந்து வந்தது ஒரு எதேர்ச்சியான விஷயம் கிடையாது. அந்த காலத்துல ஆங்கிலேயர்கள் நமக்கு ரேஷன்ல கொடுத்த ஒரு பொருள் தான் மைதாவும் ரவையும். எத்தனையோ மன்னர்கள் நம்மளை ஆட்சி செஞ்சிருக்காங்க. நாம தமிழ் மூவேந்தர் ஆட்சியில இருக்கும் போது நாம குடிமக்கள், ஆங்கிலேயர் ஆண்ட போது நாம அடிமைகள். அது ஏன் அப்படின்னா, ஒரு சின்ன உதாரணம். தாமஸ் ராபர்ட் மால்தியஸ் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் எக்கனாமிஸ்ட் இருந்தார். அவர் ஒரு தியரி ப்ரப்போஸ் பண்றாரு. அது பேரு மால்தூசியன் தியரி ஆஃப் பாப்புலேஷன் சொல்லுவாங்க. அவரோட தியரி படி என்ன அப்படின்னா, ஃபுட் ப்ரொடக்ஷன், உணவு உற்பத்தி இருக்கு இல்லையா, உணவு உற்பத்தி ஏறுற விகிதம்ங்கிறது கூட்டல் விகிதத்துல இருக்கு. அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல 1, 2, 3, 4 அப்படி ஏறும். ஆனா மக்கள் தொகைங்கிறது பெருக்கல் விகிதத்துல ஏறுது, ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன்ல. 1 2 ஆகும், 2 4 ஆகும், 4 8, 8 16 அப்படி. அப்ப அது கூட்டல் விகிதத்திலையும் மக்கள் பெருக்கம் பெருக்கல் விகிதத்திலையும் இருக்கிறதுனால நம்ம எல்லா மக்களுக்கும் ஒரு நேரத்துல நம்மளால உணவு கொடுக்க முடியாத நிலைமை வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய பரிந்துரைகள் கொடுக்கிறாரு. அந்த பரிந்துரைகள் எல்லாத்தையும் ஆங்கிலேயர்கள் இந்தியால இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அதுல ஒரு முக்கியமான ஒண்ணுதான் இந்த மக்கள் தொகை கட்டுப்பாடு. இதுக்காக பஞ்சம், ஏற்படுத்தப்பட்ட பஞ்சம். இந்த பஞ்சத்தப்ப என்ன ஆகுது அப்படின்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எளிய மக்களுக்கு வேலை கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குற வேலை எப்படி இருக்கும்னா, 12ல இருந்து 16 மணி நேரம் வரைக்கும் வேலை இருக்கும். என்ன மாதிரி வேலைன்னா, இந்த ரயில் போடுறது, ரயில் பாதை அமைத்தல், இந்த மாதிரி வேலைகள் கொடுக்குறாங்க. இது முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அவங்களுக்கு ரேஷன்ல உணவுப் பொருட்கள் கொடுக்கப்படும். அது அருகாமையில கொடுக்கப்படாது, தூரத்துல போய் தான் அவங்க வாங்கணும். ஏன் அப்படின்னா, இந்த கடின உழைப்பையும் தாண்டி அப்படி தூரத்துல போய் ஒருத்தனால அந்த ரேஷனை வாங்கி சாப்பிட்டு உயிர் பிழைக்க முடியுதோ அவன் மட்டும் உயிர் பிழைச்சு இருந்தா போதும் அப்படிங்கிறது தான் மால்தூசியன் தியரியோடைய ஒரு பரிந்துரை. அதை ஆங்கிலேயர்கள் நம்ம கிட்ட உபயோகிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பஞ்சத்துல தான் இப்ப என்னுடைய தாத்தாலாம் அனாதையாக்கப்பட்டார். இன்னைக்கும் உங்க வீட்டுல 80 வயசு தாண்டி இருக்க பெரியவங்க கிட்ட அவங்க நேரடியா அதுல பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அதிகமா அவங்களுடைய அம்மா அப்பா இவங்கெல்லாம் எப்படி இதனால பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க கண்டிப்பா நிறைய விஷயம் உங்ககிட்ட பகிர்ந்துக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க கேட்டு பாருங்க. அப்படி இருக்கும்போது இந்தியால அரிசி பஞ்சம் வருது. மாடு கட்டி போரடித்தால் மாளாதென்று ஆணை கட்டி போரடித்த சோழ தேசம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டுல அரிசி பஞ்சம். ஏன்னா இங்க இருக்கிற எல்லா அரிசியும் ஏற்றுமதி ஆக்கப்படுது. நம்ம கிட்ட மிச்சம் இருக்கிறது என்னன்னா கோதுமை. அந்த கோதுமையும் நல்ல நெல்மணிகள் இருக்கு இல்லையா, நல்ல கோதுமை மணிகள் எல்லாத்தையுமே ஏற்றுமதி செஞ்சுறாங்க. அது ஏற்றுமதிக்கு போக மிச்சம் இருக்க கழிவு இருக்கு இல்லையா, அந்த கழிவை மாவா திரிக்கிறாங்க. அதை மாவா திரிச்சு நம்ம கிட்ட கொடுக்குறாங்க. அந்த மாவுல என்ன பிரச்சனை அப்படின்னா, அது சீக்கிரம் கெட்டு போயிடுது. ஏன் கெடுது அப்படின்னா, ஒரு கோதுமையோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அதோடைய வடிவம், அது மேல உமி இருக்கும், பிரான் அப்படிம்பாங்க, தவிடு. அதுக்கு மேல நுனியில குரணை இருக்கும், எண்டோஜம். இது ரெண்டுலயும் தான் நியூட்ரியன்ஸ் அதிகமா இருக்கும். நியூட்ரியன்ஸ் அதிகமா இருக்கிறதுல ஆயில் இருக்கும். அந்த ஆயில் நிறைய பூச்சிகளை அட்ராக்ட் பண்ணும். அதனால அது சீக்கிரம் கெட்டு போகும். ஸோ அது கெடக்கூடாது, அதோட ஷெல்ஃப் லைஃப் நிறைய நாள் இருக்கணுங்கிறதுனால என்ன பண்றாங்க, அந்த உமியை நீக்கிட்டு மேல இருக்க எண்டோஜம் அப்படிங்கிற அந்த குருணையும் நீக்கிட்டு உள்ள இருக்க தசை பகுதி இருக்கு இல்லையா, அந்த சோறு, அதை மட்டும் மாவா திரிச்சு விநியோகிக்கிறாங்க. அதுதான் மைதா. நிறைய பேருக்கு யோசனை வரலாம், சரி அந்த மேல இருக்க உமையும் அந்த குருணையெல்லாம் நீக்கி உள்ள இருக்கிறது மட்டும் தானே,
அது இன்னும் ரீஃபைன் பண்ணப்பட்டது, அது நல்லது தானே அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, இங்க என்னன்னா சத்து எல்லாமே அந்த மேல இருக்க தவிட்லையும் குரணையிலையும் மட்டும்தான் இருக்கு. உள்ள இருக்க சோறுங்கிறது வெறும் கார்போஹைட்ரேட், அதுல எந்த விதமான சத்தும் இல்லை. சரி, சத்து இல்லை அவ்வளவுதானே, இதை சாப்பிட்றதுல என்ன கெடுதல் அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை. அது ப்ராசஸ் பண்ற விதம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதுல நிறைய கெமிக்கல் ப்ராசஸிங் இன்வால்வ் ஆயிருக்கு. இந்த மைதா நல்ல வெள்ளையர்னு வெள்ளைன்னு இருக்கு இல்லைங்களா, அது எதனாலனா அது நிறைய ப்ளீச்சிங் ப்ராசஸ் இன்வால்வ் ஆகுது. அந்த ப்ளீச்சிங் ப்ராசஸ்க்கு நம்ம என்னென்னலாம் உபயோகிக்கிறோம் இந்தியாவில் அப்படின்னா பென்சாயில் பெராக்சைடு. இந்த பென்சாயில் பெராக்சைடு சைனாலையும் யூரோப்பியன் யூனியன்லையும் 2011லயே பேன் பண்ணிட்டாங்க. அடுத்து குளோரின் கேஸ் யூஸ் பண்ணி அதை வெளுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா பொட்டாசியம் புரோமேட், இது 2016 பேன் பண்ணிட்டாங்க. ஏன் பேன் பண்ணாங்கன்னா அது கார்சினோஜன் அப்படிங்கிறதுனால. அது அப்ப 2016க்கு முன்னாடி அதை சாப்பிட்டுட்டு இருந்தோம்ல, அப்ப அதே மாதிரிதான் இன்னைக்கும் பென்சாயில் பெராக்சைடு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஒன்றும் பேன் பண்ணப்படலை. நாளைக்கு ஒரு பெருசா யாராவது இது மேல கேஸ் போட்டு இதனால இதெல்லாம் பாதிப்பு இருக்குன்னு சொல்ற வரைக்கும் நாம அதை பேன் பண்ணாம அப்படியே சாப்பிட்டுட்டு தான் இருப்போம். இப்படிதான் இது நடக்குது. இது இல்லாம இதுல அலாக்சன்கிற ஒரு கெமிக்கல் இருக்கு. இந்த அலாக்சன்கிற கெமிக்கல் பேன் பண்ணது, இதை யாருமே தனியா ஆட் பண்றது இல்லை. ஆனா அந்த அலாக்சன்கிறது இந்த ப்ளீச்சிங் ப்ராசஸோடைய ஒரு சைடு எஃபெக்ட், ஒரு பை ப்ராடக்ட் தான் அது. அதுல என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த அலாக்சன் டயபெட்டிஸை தூண்டும். லேப் ராட்ஸுக்கு டயபெட்டிஸ் உண்டு பண்றதுக்காக இந்த அலாக்சன்கிற கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிதான் இப்ப அந்த அலாக்சன் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு மைதாவை நாம சாப்பிடும்போது நமக்கும் டயபெட்டிஸ் வரும். இதெல்லாம் ஏன் லேபிள்ல இல்லை அப்படின்னா இந்திய சட்டப்படி எதெல்லாம் ஒரு இன்கிரீடியன்ஸா சேர்க்கப்படுதோ அதுதான் லேபிள்ல இருக்கு. ஆனா இதெல்லாம் ப்ராசஸிங் எய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸ் அதை செய்யறதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பொருளுங்கிறதுனால இது இந்த லிஸ்ட்ல இந்த லேபிள்ல இருக்கவே இருக்காது. இது நம்ம சட்டத்துடைய ஒரு குறைபாடு. இன்னைக்கு நாம போய் கடையில வாங்குறோம் இல்லையா மைதா, இது மட்டும் மைதா கிடையாது. இது ஒரு ஹவுஸ் ஹோல்ட் மைதா. ஏன் நம்ம வீட்டில் நம்ம எல்லாருமே பரோட்டா செய்கிறோம், எல்லாருமே பிரெட் செய்ய முயற்சி செய்கிறோம். எவ்வளோ முயற்சி பண்ணாலும் கடையில் செய்கிற மாதிரி நம்மளால செய்ய முடியறது இல்லை அப்படின்னா கடை எதையும் ஆட் பண்ணுறது இல்லை. ஆனால் கடைகளுக்கு போகிற மைதா இருக்கு இல்லையா, அதில் தான் விஷயம் இருக்கு. பிரெட்டு செய்கிறதுக்காக யூஸ் பண்ணுற மைதா பேக்கரி மைதான்னு சொல்லப்படுது. அந்த மைதா நல்லா சாஃப்டாக இருக்கணும், பிரெட்டு பண்ணினா சாஃப்டாக இருக்கணும், அது மாய்ஸ்சரை நல்லா தக்க வச்சிருக்கணும். அதுக்காக அதில் ஃபங்கல் ஆல்ஃபா அமைலேஸ், ஆஸ்கார்பிக் ஆசிட், இன்னும் நிறைய என்சைம்ஸ் எல்லாம் போட்டு அந்த பிரெட்டுக்கான மைதாவை ரெடி பண்ணுறாங்க. கேக் ஃப்ளார்னு ஒன்று இருக்கு, கேக்குக்கான மைதா. அந்த கேக்குக்கான மைதா வாயில வச்சா கரையுதுன்னு சொல்றோம்ல, கேக்கு பிஸ்கெட் இதெல்லாம், அது பன்னு மாதிரி ஸ்ட்ரெச்சியா இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக அதெல்லாமே குளோரினேட்டட் மைதா, அதுக்கு ஒரு தனி மைதா. அது இல்லாம பரோட்டா மைதாங்கிறது என்னன்னா, பரோட்டா மைதாங்கிறது அந்த மைதாவுடைய ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அது ரோலர் மில் மூலமா ப்ராசஸ் ஆகும். அது அந்த வீட்டுடைய மொத்த மூலக்கூறு இருக்கு இல்லையா, மாலிகுலர் ஸ்ட்ரக்சரையும் அது பிரேக் டவுன் பண்ணிடும். இது ஒரு உணவு பதார்த்தமே கிடையாது, ஒரு உணவு பொருளே கிடையாது இந்த மைதாங்கிறது. சரி, இது மைதால இருக்க பிரச்சனை. இதுல ரவை எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா, இந்த மைதா இருக்கு இல்லையா, இந்த மைதாவோடைய ஒரு கழிவு தான் ரவை. இந்த மைதாவை ஜலிச்சு எடுக்கிறாங்களே, அதுல ஃபைனா இருக்கிறதெல்லாம் மைதாவா போயிடும். அப்ப மிச்சம் இருக்க வேஸ்ட், அதை தான் வேற வேற சைஸ்ல எடுத்து அதை நமக்கு ரவையா நமக்கு கிடைக்குது. மைதாவே வேஸ்ட் தான், அந்த வேஸ்டோட வேஸ்ட் தான் நமக்கு இன்னைக்கு கிடைக்கிற ரவை. சரி, இந்த ரவையில செய்யற உப்புமாவை நம்ம யாருக்கும் சாப்பிடவும் பிடிச்சது கிடையாது. அந்த உப்புமாவை செய்யறவங்களுக்கும் அது ஒன்றும் பிடிச்சி செய்யறது கிடையாது. அது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான பொருளுங்கிறதெல்லாம் கிடையாது. உப்புமா செய்யறது ஈஸியா, இல்லை கொஞ்சோண்டு அவல் எடுத்து அதுல கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சு விட்டுட்டு அதுல தேங்காய் பூவும் கருப்பட்டியும் கலந்து சாப்பிட்றது ஈஸியா? அவல் சாப்பிட்றது ஈஸி. ஆனா கஷ்டப்பட்டு அந்த ரவையில ஒரு உப்புமா செஞ்சு அதுக்கு வெள்ளை சர்க்கரையை தொட்டு சாப்பிட்றது அது ஒன்றும் ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. ஆனா நாம இந்த உப்புமா ஏதோ நல்லது அப்படின்னு நம்ம மூளையில புகுத்தப்பட்டிருக்கு. அது ஏன் அப்படின்னா
அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. எங்க இருந்து வருதுன்னா எம்டிஆர். இன்னைக்கு எம்டிஆருங்கிற பிராண்ட் இருக்கு இல்லையா, அந்த எம்டிஆருங்கிற பிராண்ட் அதுக்கு முன்னாடி பிராமின் காஃபி கிளப் அப்படின்னு இருந்துச்சு. இதோடைய ஓனர்ஸ் 3 சகோதரர்கள். இவங்க அதிகமான ஆங்கிலேய ஆட்சியாளர்களுடைய ரொம்ப நெருக்கத்துல இருந்தாங்க. அப்ப அவங்க கிட்ட ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் இந்த ரவையை கொடுக்குறாங்க. மைதாவை ஈஸியா நார்த் இந்தியால செலுத்திட்டாங்க. ஏன்னா அவங்க அதிகமா இந்த சப்பாத்தி மாதிரி போட்டு சாப்பிட்டு பழகினவங்க. அதனால ஈஸியா இந்த மைதாவை எடுத்துக்கிட்டாங்க. ஆனா இந்தியால, தமிழ்நாட்டுக்குள்ளார, சவுத் இந்தியால இந்த மைதாவை கொண்டுட்டு வர முடியல. அதிகமா நம்ம தென்னிந்தியர்கள் என்ன பண்ணணும்னா கிண்டி சாப்பிட்ற பழக்கம் உடையவங்க. களி கிண்டுவோம், உளுத்த களி கிண்டுவோம், ராகி களி கிண்டுவோம், வெந்தய களி கிண்டுறது, பொங்கல், இது எல்லாமே கிண்டி சாப்பிட்றவங்க. அப்ப நமக்கு கிண்டி சாப்பிடக்கூடிய ஒரு பொருளை இங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கர்நாடகால பெங்களூர்ல இருக்க இந்த எம்டிஆர் பிராமின் காஃபி கிளப், முதல்ல அது பிராமின் காஃபி கிளப்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது மாவலி டிஃபன் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. அவங்க கிட்ட இதை கொடுக்குறாங்க. அவங்க உருவாக்குனது தான் இந்த காரா பாத் அப்படிங்கிற உப்புமா, கேசரி பாத்துங்கிற கேசரி, ரவா இட்லி, இது எல்லாம் அவங்க உருவாக்குறாங்க. இது யாருக்கு சர்வ் பண்றாங்கன்னா, இது ஒரு மேல்தட்டு மக்கள் அதிகமா வரக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு உணவகம். அப்ப என்னாச்சு, அப்ப இந்த மேல்தட்டு மக்கள் அதை அதிகமா விரும்பி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதுல இருந்து தமிழ்நாட்டிலேயோ இல்ல மற்ற தென்னிந்திய பகுதிகளில் இருக்க மேல்தட்டு வர்க்கம் போகக்கூடிய உணவகங்கள்ல இது பிரபலமாய்கிட்டே போகுது. நமக்கு எப்பவுமே நம்மளுடைய ஒரு எண்ணம் என்னன்னா, வெள்ளையா இருக்கவும் போய் சொல்ல மாட்டான். அதே மாதிரி மேல்தட்டு வர்க்கத்துல இருக்க ஒருத்தர் செய்யறது சரியாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சாப்பிட்றாங்கன்னு சொல்லி நம்ம வீட்டுக்குள்ளார வந்ததுதான் இந்த உப்மா. இந்த உப்மா யாருக்குமே தேவையில்லாத ஒரு கழிவு. இந்த உப்மா நல்லதுன்னு நாம நினைக்கிறதும் ஒரு வரலாற்று கழிவு.